ஃபர்தா எதுக்காக போடுறீங்க? சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம் பெண்மணிகள் ஏன் பர்தா போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பர்தா சம்பந்தமாக கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்கிறது. பர்தா அப்படிங்கிற இந்த முஸ்லீம் பெண்மணிகள் அணியக்கூடிய ஆடையை பற்றி பலரும் பல வாரம் விமர்சனம் பண்ணுறாங்க. அது ஒரு அடிமைத்தனம். பாருங்க, இப்போ இந்த சபையில் கூட அப்படி சில நபர்கள் இருக்கலாம். முஸ்லீம் பெண்மணிகள் அணிந்திருக்கிற பர்தாவெல்லாம் பார்த்து என்ன மாதிரி அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு சபையில் உட்கார்றதுக்கு கூட இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ல தான் அவங்க இருக்கணுமா இப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆடையே இல்லை. முதலாவது விஷயம் நம்ம புரிய வேண்டியது, ஒவ்வொருவருக்கும் தாங்கள் விரும்பிய ஆடையை அணியக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது, தேர்வு உரிமை இருக்கிறது. நீங்க விரும்பின ட்ரெஸ்ஸை நீங்க போடலாம், நான் விரும்பின ட்ரெஸ்ஸை நான் போடலாம். இந்த உரிமை இருக்கிறதா இல்லையா? அதுபோல் முஸ்லிம் பெண்மணிகள் இந்த பர்தா என்கிற ஆணையை அவர்கள் விரும்பி அணிகிறார்கள். யாரும் கட்டாயப்படுத்தி, மற்றவங்க நினைப்பதை போல அவங்க வீடுகளில் உள்ள கணவன்மார்கள் கட்டாயப்படுத்திட்டாங்க, வீட்டில் உள்ள அவங்க அண்ணன் தம்பிமார்கள் கட்டாயப்படுத்தி பெண்களை அடிமைப்படுத்தி இந்த ட்ரெஸ் போட வச்சுட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. யாரும் அப்படி இந்த காலகட்டத்தில் கட்டாயம்லாம் படுத்த இயலாது. அவர்களாக விரும்பி இந்த ஆடை எங்களுக்கு கண்ணியமாக இருக்கிறது, இந்த ஆடை எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, சௌகரியமாக இருக்கிறது என்று விரும்பி அணியக்கூடிய ஒரு ஆடை. இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய பர்தாங்கிறது நீங்க விளங்கணும். குர்ஆன் முஸ்லிம் பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆடையை அணிய சொல்லுதுன்னு சொன்னா, அவங்க கடவுளுடைய படைப்பில் ஆணை விட பெண்ணினுடைய படைப்பு என்பது கூடுதலான ஒரு கவனத்திற்குரியது. அவர்களுடைய உடல் வகை இறைவன் அப்படி படைத்திருக்கிறார். அப்ப அந்நிய ஆண்கள் அவர்களுடைய உடலை தவறாக பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய விதமா ஒரு ஆடை அணியணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. என்ன மறைத்துக் கொள்ளணும்? அவங்களுடைய முகம் வெளியே தெரியலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய பர்தாங்கிறது என்னன்னா, அவங்க முகம் வெளியே தெரியலாம், கை வெளியே தெரியலாம், காலு வெளியே தெரியலாம், ஏனைய பகுதிகளை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இதான் குர்ஆன் சொல்லக்கூடிய பர்தா. அது கருப்பு கலர் ட்ரெஸ்ஸா தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. எந்த நிறத்திலும் இருக்கலாம், கருப்பாவும் இருக்கலாம், சிவப்பாவும் இருக்கலாம், பச்சை கலர்லையும் போடலாம், அவங்க விரும்பினா வெள்ளை கலர்லையும் போட்டுக் கொள்ளலாம். அதாவது நிறம் என்பது அவர்களின் விருப்பத்திற்கு உட்பட்டது. பரவலா எல்லோரும் கருப்பு கலர்ல அணிவதன் காரணத்தினால கருப்பு ஆடைன்னு சொல்லிடுறாங்க. கருப்பா தான் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லலை. அப்ப முஸ்லிம் பெண்மணிகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை, உங்க முகத்தை வெளிப்படுத்திக்கங்க, கை வெளியே தெரியட்டும், கால் வெளியே தெரியட்டும், மற்ற பகுதிகளை மறைத்துக் கொள்ளுங்கள். மற்ற பகுதிகள் எது, அது விழாவிலேயே விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பிற அந்நிய ஆண்கள் தவறாக உற்று நோக்காதபடி உங்கள் அங்க அவயங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இது மறைக்கப்பட வேண்டியதா இல்லையா? இப்ப முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய இந்த பர்தாவில் பிற அந்நிய ஆண்கள் தவறாக நோக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு செக்யூர் ஃபீல் வருது, ஒரு பாதுகாப்பு உணர்வு வருகிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஆடை அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்கி விடுகிறது, பாதுகாப்பை வழங்குகிறது ஒழிய அடிமைத்தனம். இதுல என்ன அடிமைத்தனம் இருக்கிறது? ஒரு ட்ரெஸ்ல அடிமைத்தனம் வந்துருமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் கூடுதலா ஆடை அணிவதுங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஒரு நீதிபதி கூட கோர்ட்டுக்கு ஜட்ஜா வரும்போது கூடுதல் ட்ரெஸ் தான் போடுறாரு. அவர்கிட்ட போய் நம்ம யாராவது ஏன் உங்களை இப்படி அடிமைப்படுத்தி இருக்கிறீங்க, முதல்ல அந்த கோட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? நம்ம ஒரு ஜட்ஜு கூடுதல் ட்ரெஸ் தான் போடுறாரு. நம்மை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் கூடுதலான ஆடை தான் அணிகிறார்கள். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நாம் அணிவதை போல இயல்பான ஆடை அவங்க அணிவதில்லை, கூடுதலான ஆடை தான் அணிகிறாங்க. அந்த காவலர்கிட்ட போய் எதுக்கு உங்களை நீங்களே இந்த ஆடையில போய் அடிமைப்படுத்துறீங்க, அதை கழட்டுங்க, ஒரு டவுசர் போட்டுக்குங்க போதும்னு சொல்லி நம்ம யாராவது சொல்றோமா? சொல்றதில்லை. அப்ப கூடுதலான ஆடை அணியக்கூடிய வழக்கம் என்பது அனைவரத்திலுமே இருக்கிறது. முஸ்லிம் பெண்மணிகள் அணியும் போது மட்டும் அது அடிமைத்தனம் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இதே கிறிஸ்தவ மதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவ மதத்தில் கன்னியாஸ்திரிகள் என்று சொல்வார்கள். அவங்க அணியக்கூடிய ஆடை என்ன, எப்படி இருக்கிறது? முழு பகுதியும் மறைச்சிடுறாங்க, கை தெரியும், முகம் தெரியும், காலு தெரியும். முஸ்லிம் பெண்களுக்கு என்ன பர்தாவில் என்ன சொல்லப்படுகிறதோ அது அப்படியே கிறிஸ்தவ பெண்கள் அணிந்திருக்கிறார்கள். கன்னியாஸ்திரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அந்த ஒரு கண்ணியமான ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை யாராவது காலங்காலமா அவங்க நம்பிக்கையின்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையை நம்ம விமர்சனம் பண்ணல. இந்த ஆடை யாராவது விமர்சனம் பண்ணியிருக்கிறோமா? அவங்கள்ட்ட போய் நீ ஏன் இப்படி கிறிஸ்தவ மதம் பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்துது நம்ம சொன்னோமா? அது நல்ல சிறந்த ஆடையா தான் பார்க்கறோம், கண்ணியமான ஆடையா நம்ம பார்க்கிறோம், அதான் சரின்னு கூட. அப்ப அதே போன்ற ஒரு ஆடையை தானே முஸ்லீம் பெண்மணிகளுக்கு அணிகிறாங்க. கலர் தானே வேற, அவங்க வேற கலர்ல அணிகிறாங்க, முஸ்லீம் பெண்மணிகள் கருப்பு கலர்ல அணிகிறார்கள் அதிகமானவர்கள். அப்ப நிறத்தினால் முஸ்லீம் பெண்மணிகள் அணிந்தா மட்டும் அது அடிமைப்படுத்துதல் எப்படி வரும்? அவங்க விரும்பி ஆடையை அணிகிறார்கள், அதுதான் இதுல உள்ள விஷயம். அப்ப இப்படியாக இந்த பர்தா ஆடையில முஸ்லீம் பெண்மணிகளுக்கு இந்த அணியக்கூடியவர்களுக்கு ஒரு கண்ணியம் தான் இருக்கிறது ஒழிய, கண்ணியம் இருக்குன்னு நாங்க மட்டும் சொல்லல. முஸ்லீம்கள் நாங்க சொன்னோம்னா எங்க மதத்தில் இருக்குன்னு சொல்லி நாங்க சப்போர்ட் பண்றதுக்காக சொல்றோம் நீங்க நினைக்கலாம்.
முஸ்லிம் அல்லாத நபர்களே சொல்லியிருக்கிறாங்களே, இந்து மத பிரமுகர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்து மத சாமியார்கள் சொல்லியிருக்கிறாங்க. மறைந்த முன்னாள் மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில் சொன்னாங்க, இந்த நாட்டில் கற்பழிப்புகள்லாம் அதிகமாக நடக்கு, பெண்களை மையப்படுத்திய பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது, சட்டம் ஒரு பக்கம் அதன் வேலையை செய்ய வேண்டும் என்பதை போலவே இவர்களெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு ஆடை பாதுகாப்பானது, பெண்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முஸ்லிம் பெண்மணிகள் பர்தா அணிவதை போல் நீங்களும் பர்தா அணியுங்கள். இது நம்ம கற்பனை இல்லை, ஸ்டேட்மெண்ட். மதுரை ஆதீனம் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். முஸ்லிம் பெண்மணிகள் எப்படி பர்தா அணிகிறாங்களோ அது மாதிரி நீங்களும் பர்தா அணிங்க இப்படின்னா மதுரை ஆதீனம் அவங்க சொன்னாங்க. மதுரை ஆதீனம் அவர்கள் முஸ்லிமான், ஒரு ஆதீனத்தில் மடாதிபதியாக இருக்கிறாங்க, சுவாமிஜியாக இருக்கிறாங்க, மக்களுக்கெல்லாம் இந்து மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், தமிழகம் அளவில் கவனிக்கப்படுகிற ஒரு பிரச்சாரகராக இந்து மத பிரச்சாரகராக இருந்தார். அவர் சொன்னாரு பர்தாங்கிறது நல்லதுதான், அது பெண்களின் மானத்தை பாதுகாக்கிறது, கண்ணியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லத்தானே செஞ்சாங்க. ஒன்று வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? சினிமாவில் நடிக்கும் போது ஒரு விதமாக இருந்தாங்க, அதை விட்டுருவோம், பழசுக்கு போக வேண்டியதில்லை. ஒரு முதலமைச்சராக சிஎம்மாக ஆனதற்கு பிறகு, மக்கள் பிரதிநிதியாக மாறியதற்கு பிறகு அவங்க அணிந்த ஆடையை பார்த்திருக்கீங்களா இல்லையா? எவ்வளவு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருக்கிறார்கள், அரசியல் பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் என்ன? பச்சை கலர்னா பச்சை கலர் ஃபுல்லா போர்வை போட்டு போத்திருப்பாங்க. கை முகம் தெரியும், கை தெரியும். அதை தவிர்த்து அந்த அம்மாட்ட வேற ஏதாவது நம்ம பார்த்துருப்போமா? எவ்வளவு ஒரு கண்ணியமான ஆடை அணிந்து, தலை மட்டும்தான் திறந்திருக்கும், தலையையும் அவர்கள் மறைத்துக் கொண்டார்களேயானால் பர்தாவா மாறிவிடுகிறது. இப்போ மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க? ஏறத்தாழ ஜெயலலிதா அம்மையா அவர்கள் அணியக்கூடிய அதே மாதிரியான கலர் தான் வேலையை தவிர ஃபுல்லா தங்களை மறைத்துக் கொள்வார்கள். கை வெளியே தெரியும், முகம் வெளியே தெரியும், தலை ஓப்பன்ல இருக்கும். தலையை ஒரு ஸ்கார்ஃப் போட்டு மறைத்துக் கொண்டால் ஹிஜாபாக பர்தாவாக மாறி விடுகிறது. முஸ்லீம் எங்கேயுமே முகத்தை மறைக்கணும்னு இல்லவே இல்லைங்க. நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த முகத்தை மறைச்சுக்கிட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குதுல, அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை அல்ல, அது அவர்களாக விரும்பி அணிவது. இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாமை பொறுத்தவரையிலையும் முகத்தை மறைக்க வேண்டாம் என்று தான் இஸ்லாம் சொல்லுது. சரியா? அப்ப முகத்தை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஆடை இஸ்லாத்தின் ஆடை அல்ல. அதை நீங்க அதை வைத்துக் கொண்டு முஸ்லிம் பெண்மணிகள் ஒரு சில பேர் அணியக்கூடிய அந்த ஆடையை வைத்துக் கொண்டு பாருங்களேன், முகத்தை கூட வெளிப்படுத்த கூடாதுங்கிறாங்க. அப்படி கிடையாது, தாராளமா முகத்தை வெளிப்படுத்தலாம். இங்க இருக்கக்கூடிய 99 விழுக்காடு பெண்கள் முகத்தை திறந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இது பாதுகாப்பானது தான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க பயணம் பண்ணலாம், அந்நிய ஆண்கள் யாரும் தப்பா பார்க்க மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சேலையை உடுத்தி கொண்டு சாரி போட்டுக்கிட்டு பஸ்ல பயணிக்கிறாங்க, கூட்டமா இருக்கு, உட்காரத்துக்கு சீட் இல்லை, கம்பியை பிடித்து கொண்டு அவங்க பயணிக்கணும். அது அவங்களுக்கு சௌகரியமா இருக்குமா? எவ்வளவு சுற்றி ஆண்கள் இருந்தாங்கன்னா எவ்வளவு அசௌகரியப்படுவாங்க தங்களுடைய பகுதிகளை, உடல் பகுதிகளை மறைத்துக் கொள்வதற்கு. அதுவே இந்த பர்தாவை போட்டுக்கொண்டு சுற்றி ஆண்கள் இருந்தால் கூட கம்பியை பிடித்து கொண்டும் பயணம் செய்ய இயலும், யாருடைய பார்வையும் தப்பாக அவர்கள் மேல் படாது. அப்ப தங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கூடுதல் சேஃப்டி தானே. நம்ம வீட்டில் வயசுக்கு வந்த ஒரு பையனும் இருக்கிறான், வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் இருக்குது, ரெண்டு பேரையும் ஆடை ரீதியாக ஒரே மாதிரி தான் பார்ப்போமா? நம்ம வயசுக்கு வந்த பையன் வெளியே போறேங்கிறான், அரக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு மேல் சட்டை போடாம ஒரு பனியனை போட்டுக்கிட்டு போறான், ஓகே போன்றுவோம், பிரச்சனை இல்லைன்றுவோம். அதே மாதிரி வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு 16-17 வயசு அட்டன் பண்ண ஒரு பொண்ணு வருது, நம்ம வீட்டு பெண்ணு வருது, நான் வெளியே போறேங்கிறாங்க, என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தா அதே மாதிரி அரக்கால் டவுசரு ஒரு சாதா பனியனை போட்டுக்கிட்டு வெளியே போறேன்னு சொன்னா ஓகேன்றுவோமா? நம்ம பொண்ணுன்னா கூடுதல் பார்ப்போமா இல்லையா? சகோதரினா பார்க்க மாட்டோமா? என்ன இப்படி போறேங்கிறீங்க, இது நல்லாவா இருக்கு, காலை மறைச்சிட்டு போங்க, உடல் பகுதியை மறைச்சிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோமா? நம்ம சகோதரிக்கு சொல்ல மாட்டோமா? நம்ம பிள்ளைக்கு சொல்ல மாட்டோமா? அப்ப அடுத்த ஆண்கள் தவறான விதத்தில் நம்முடைய பிள்ளையை, நம்முடைய சகோதரியை பார்த்து விடக் கூடாதுங்கிற எண்ணம் நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் இஸ்லாம் பெண்களுக்கு நீ பர்தாவை அணிந்து கொள், தவறான பார்வையிலிருந்து உன்னை நீ காத்துக்கொள்வாய். இதை கவர் பண்ணுவதற்காக, கூடுதலாக கவர் செய்வதற்காக கூடுதலான ஆடைகளை அணிந்து கொண்டால் அதுல என்ன தப்பு? உலகத்தில் எல்லாமே கவர் பண்ணி இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். செல்போனுக்கு கவர் கொண்டு வரோம், கேட்டா என்னமா கீழே விழுந்துருச்சுன்னா பாதிப்பு வரக்கூடாதுன்னு, கிராச் ஆயிடக்கூடாதுன்னு செல்போனுக்கு கவரு, அதுக்கு மேல உள்ள கிளாஸுக்கு டெம்பர் கிளாஸ் சொல்லி அதுக்கு ஒரு கவரு. வெளியே நீங்க கடைக்கு போறீங்க, போகும்பொழுது தெருவில் ஒரு கடை இருக்கிறது, பழம்லாம் துண்டு துண்டாக நறுக்கி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவர் வந்து ஓப்பனில் வச்சிருக்கிறார், இன்னொருத்தர் நல்லா கவர் பண்ணி வச்சிருக்கிறார். எதை நம்ம சாப்பிடுவோம், எதை நம்ம விரும்புவோம்? கவர் பண்ணி இருந்தா தான் தூசிகள் அடியாதது, அழுக்குகள் வந்து சேராது, பாதுகாப்பாக இருக்கும். ஒரு ஸ்வீட் கடையில் இருக்கிறது, திறந்த நிலையில் ஜிலேபியை வித்துக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர்,
இன்னொருத்தர் உள்ளுக்குள்ள கண்ணாடி எல்லாம் போட்டு பாதுகாப்பு கவர்லாம் பண்ணி செக்யூரா வித்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த பொருளை நம்ம விரும்பி வாங்குவோம்? அப்ப இங்க பொருளோடு ஒப்பீடு செய்கிறோம் என்பதல்ல, பாதுகாப்புக்காக நாம் அனைவரும் நம்மை கவர் செய்யத்தான் செய்யும். மழைன்னு வந்தா கூட பிடிச்சிட்டு போறது இல்லையா? அதுபோலத்தான் உலகத்தில் நாட்டு நடப்புகள் பல தவறான பார்வை பெண்களை நோக்கி திரும்புவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்த்து கொள்வதற்கு இஸ்லாம் கூடுதலான ஆடையை பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. இதில் எந்த விதமான அடிமைத்தனமும் இல்லை. பெண்களின் பாதுகாப்பிற்காகத்தான் பர்தா அணியுமாறு இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.